Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம UCL Finals, Champions League Finals பற்றி பேச போகிறோம். PSG vs Arsenal, பயங்கர ஒரு ஹெவி வெயிட் கிளாஷ், அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ், பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்க போது. ஒரு சைடில் நம்ம பார்த்தோம்னா மிக்கேல் ஆர்டெட்டா பயங்கர ஸ்ட்ரக்சர்டான பிளே வச்சு விளாட்றவர். இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா ஒரு லெஜெண்டரி மேனேஜர் என்ரிகே இருக்காரு. ஆல்ரெடி எல்லாமே வின் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னொரு சைடில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் ஆர்டெட்டா. ஸோ உனக்கு எப்படி இருக்கு ஒரு ஆர்சனல் ஃபேனாக இந்த கேமுக்கு முன்னாடி? ஆக்சுவலாக உன் வாழ்க்கையிலே நீ பார்க்குறதுல இப்போ ப்ரீமியர் லீக்ல அந்த கேம் இருந்தது, அதுக்கு அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கேமாக இருக்கும். எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கு உனக்கு இப்போ? கண்டிப்பாக, ஏன்னா இது வரைக்கும் ஆர்சனல் யூசிஎல் ஃபைனல்ஸ் ஆடி நான் பார்த்ததில்ல. பிகாஸ் 2006 எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபேன்ஸாக இருந்திருக்க மாட்டோம். ஸோ வி ஆர் கோன் விட்னஸ் ஆர் ஃபர்ஸ்ட் யூசிஎல் ஃபைனல்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மேஜர் திங் கிளப்புக்கு. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணியிருப்போம் 22 இயர்ஸ் கழிச்சு சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ அதுவே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படி எங்களுக்கு அப்படின்றது ஃபீல் பண்ணோம். இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் என்னென்னா UCL ஃபைனல்ஸு. ஸோ இதோட நல்ல சான்ஸ், நல்ல டைம் UCL அடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே அடித்ததில்லை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு த டைம் டு வின் த UCL. கண்டிப்பாக ஈஸியாலாம் இருக்க போகிறது இல்லை, இது 50-50 தான். ஃபைனல்ஸ்னு வந்தாலே 50-50 தான். பட் நாங்கள் வந்து இப்போ ப்ரீமியர் லீக் அடிக்காமல் நான் வந்திருந்தோன்னு வையன், டெஃபினட்டாக நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருந்திருக்கும். உள்ளே வந்தாலும் பிஎஸ்ஜிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நாங்கள் வந்து ட்ராஃபி அடிச்சுட்டு சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டாக இந்த கேமுக்குள்ளே வரும். ஸோ கண்டிப்பாக இட் வில் பி a 50-50. எனிதிங் கேன் ஹேப்பன். அண்ட் இஃப் எனிதிங் கேன் ஹேப்பனில் நாங்கள் ஜெயிச்சோன்னா எனக்கு தெரிஞ்ச திஸ் இயர் மறக்கவே மாட்டோம் வாழ்க்கையில். ஏன்னா ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆஃப்டர் 22 இயர்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் UCL அடிக்க போகிறோம். ஸோ அது என்ன எனக்கு சொல்லவே முடியல. அதாவது தி பெஸ்ட் இயர் அதான்டா முடிஞ்சது. கண்டிப்பாக ஆமாம். இந்த சீசனை ப்ரீமியர் லீக் அடிச்சிட்டிங்க, UCL அடிச்சிட்டிங்கன்னு வையன். இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய கிளப். ஆக்சுவலாக ரியல் மேட்ரிட், பயர்ன், PSG அவங்களுக்கே வந்து இந்த ஒரு காம்பினேஷன் வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன். அதுவும் ஆர்சனல் மாதிரி ஒரு கிளப் ரீசெண்டாக அந்த டவுன் பீரியட் கழிச்சு ஒரே சீசனில் 2 பெரிய ட்ராஃபி அடித்தா டெஃபினெட்லி உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடக்குமானே நம்மளால தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீ சொன்னது கரெக்டு தான். இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா, இன்னைக்கு கிடையாது, இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் ஜெயிச்சாங்கன்னா ஆர்சனல் டெஃபினெட்லி அன்ஃபர்கெட்டபிள்ஸாக இருப்பாங்க. தியரி ஹென்ரி சொன்ன மாதிரி. ஏன்னா ஹென்ரிக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும். 2006 வந்து அவங்க ஃபைனல்ஸ் விளையாடும் போது மிகப்பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க, சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் வியேரா, லுங்பர்க் அண்ட் யார் அப்புறம் ஹென்ரியே. ஸோ அந்த மாதிரி நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்த டீம் அவங்களாலே ஜெயிக்க முடியல, அது வந்து வேற கதை. பட் இந்த தடவை வர ஆர்சனல் வந்து நீ தனியாக இண்டிவிஜுவலாக சூப்பர் ஸ்டார்ஸ் நீ யாருமே சொல்ல முடியாது. ஃபுல்லாக அந்த 11 அந்த டீம் கெமிஸ்ட்ரியோட அந்த ஸ்ட்ரக்சரோட அந்த அர்டெட்டா வந்து பயங்கர ஆர்கனைஸாக விளையாட வைக்கிறான். ஸோ டெஃபினெட்லி அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைட்டாக இருக்கும். பிகாஸ் ஆப்போசிட்டில் இருக்க PSG நிறையா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருக்குது. என்னதான் என்ரிகே வந்து ஒரு டாப் மேனேஜராக இருந்தாலும், நல்ல டாக்டிக்ஸ் கொண்டு வந்தாலும், அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ரீசன்ட் பலான் டியார் வின்னரும் அங்கே தான் இருக்கான். ஸோ அதுதான் அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஷாக இருக்கும். டீம் கெமிஸ்ட்ரி வர்சஸ் இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸ். யார் வந்து எந்த விஷயத்தில் வந்து பிஎஸ்சிக்கு பெட்டராக இருக்கும், இல்லை ஆர்சனலுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமில்? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் ஃபைட் தான். இந்த ஃபைனல்ஸ் வந்து செம டைட்டாக போகுது. அவங்களோட அட்டாக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் ரொம்ப தீவிரமாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதாவது உனக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க PSG. லிட்டரலாக அவனால் பால் வச்சே ஆட முடியாது, கிளியர் தான் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ஷார்ப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பக்கம் நீ பார்த்தோன்னா ஆர்சனல் டிஃபென்சிவ்லி நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு தெரியும். இந்த சீசன்லேயே மொத்தமாக 6 கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்கோம். அண்ட் 14 கேம்ஸ் ஆடி அன்பீட்டனாக இருக்கும் UCLல. ஸோ நாங்கள் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி இருப்போம், அவங்க வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம். ஸோ இவங்க 2 பேரும் மோதும் கண்டிப்பாக ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருக்கும். எக்ஸப்ட் எனக்கு வந்து ஒரு பொசிஷனில் மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வீக்கராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் PSG ஹேவ் அப்பர் ஹேண்ட். அது உனக்கே என்னன்னு தெரியும், கரெக்டாக? கண்டிப்பாக உங்களோட ரைட் பேக் நம்ம டிம்பர் அண்ட் ஒயிட் அன்அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அவங்களோட லெஃப்ட் விங்கர் நம்ம பார்த்தோன்னா கரண்ட்லி UCLல பெஸ்ட் பிளேயராக இருக்கான் குவிச்சா குவாரட்ஸ்கெலியா. 10 goals and 6 assists. ஸோ இந்த சீசனில் வேறு யாருமே இவ்வளோ கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் பண்ணலை.
சாம்பியன்ஸ் லீக்ல இந்த ஃபைனல்ஸ்ல இன்னும் ஒன்று போட்டானா தனியா பெஸ்ட் பிளேயரா அவன் நின்றுவான். ஸோ அந்த ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸை எப்படி நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் மோஸ்கேரா தான் வந்து ரைட் பேக் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அவனே ஒரு சென்டர் பேக் தான், மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்காக தான் ஆடணும். ஸோ பட் அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு சைட் ஆஃப் த பிச்சில் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கிளியர் அட்வான்டேஜ் இருக்கு. மீதி எல்லா சைட் ஆஃப் த பிச்லேயும் வந்து கொஞ்சம் ஈக்குவல் பேட்டில்ஸ் தான் நீ சொல்லலாம். ஏன்னா உங்க டிஃபென்ஸ் வந்து உங்க கோல் கீப்பர் உட்பட பயங்கர பிரேக்கே பண்ண முடியாத மாதிரி இருக்கு. நீ சொன்ன மாதிரி 6 கோல் தான் விட்டுருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் லீக் சீசன்ல. ஆனா அந்த சைடு PSG அத்தனை கோல் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம செமிலே பார்த்தோம், அவனுங்க ஆக்ரிகேட்லாம் 6-5 வச்சு செதைச்சு விட்டுட்டு வந்தாங்க. பட் இந்த கேம்ல அவ்வளோ கோல்லாம் போவாது. கோல் கண்டிப்பா வரும். பட் ஃபர்ஸ்ட் கோல் எவன் அடிக்கிறானோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். யாரு ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாங்கன்னு நீ நினைக்கிற? நாங்கள் அடிச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன். இதில் என்ன சொல்கிறது, இது ஃபைனல்ஸாக தெரியாது, எப்படி வேணாலும் போகலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கோல் அடித்தாலே டிஃபென்சிவ்லி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு அந்த கேமை முடிக்க முடியும்னு தெரியும். ஏன்னா இந்த சீசன் நாங்கள் எங்கள் மேட்சஸ், இந்த நாக் அவுட் மேட்சஸ்லாம் நீ பார்த்தனா எல்லாம் அந்த 1 கோல் 2 கோல் 1 கோல் அந்த அளவுக்கு தான் மார்ஜின்ஸே இருக்கும். ஓகே, ஸோ 1 கோலே டிசைடர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ வி டோன்ட் கன்சிட் மச். பட் இன்கேஸ் PSG பிரேக் பண்ணாங்கன்னா நாங்களும் வந்து கொஞ்சம் கிளினிக்கலாக இருந்து அட்டாக்ல பண்ணி தான் ஆகணும். அண்ட் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து டோட்டலி கோன பி எ மிட்ஃபீல்ட் பேட்டில். எந்த மிட்ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக சூப்பராக ஆடுதோ அந்த மிட்ஃபீல்ட் அவங்க டீமுக்கு கப் அடிச்சு கொடுக்க போகிறாங்க. இப்போ நீ பார்த்தனா அவங்க சைடில் வந்து ஜெய்ர் எமரி, நெவஸ் அண்ட் விட்டீனியா ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடில் நாங்கள் வந்து இப்போ ஃபியூ டேஸாக மாற்றிட்டே இருக்கோம், காம்பினேஷன்ஸ் ரொம்பவே மாற்றிட்டு இருக்கோம். இப்போ ஒன்லி 1 CDM ரைஸ் வச்சு ஆடிட்டுருக்கோம். அண்ட் இப்போ கேப்டன் ஓடேகார்டு இன்ஜுரி போயிட்டு வராரு. அண்டு ஸ்கெல்லி போடுறோம், ஜுபிமெண்டி இப்போ போடுறது இல்லை. அந்த மாதிரி நிறையா காம்பினேஷன் சேஞ்ச் இருக்குது. எஸ்ஏ கூட போடலாம். ஸோ யாரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரில மிட்ஃபீல்டில். ஸோ அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், நீ லைனை கிராஸ் பண்ணிவிட்டு நீ உள்ளே வர. அதாவது யோசிச்சு பாரு, அந்த ஏதாவது நடந்த சிட்டி கப் அடிச்சிருந்தாங்கன்னா மைண்ட் செட் டோட்டலாகவே ஆஃப் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் UCL தான் ஒரே சான்ஸ் ஆஃப் சில்வர் வேர்னு வையன். ஒரு பயத்திலே நீ வருவ, ஐயோ தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கோட்டை விட்டுருவோம். பட் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வரும். அதாவது லாஸ்ட் 5 கேம்ஸ் வந்து PSG 2 wins, அவங்க 2 draws 1 loss. கரெக்டாக அவங்க வந்து மிக்சராக தான் இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து 5 games played 5 wins. ஸோ லாஸ்ட் 5 games ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணி டைட்டில் அடிச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்திருக்கோம். சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டாக இந்த கேம் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து அப்பர் ஹேண்டாக யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து டாமினேட் பண்ணி இதை ஒரு சான்ஸாக வச்சு UCL அடித்து இந்த ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணணும். அண்ட் தியரி என்ட்ரி சொன்ன மாதிரி இது பண்ணாங்கன்னா வில் பி த அன்ஃபர்கெட்டபிள்ஸ் ஃபார் த ஆர்சனல் ஸ்குவாட். டெஃபினெட்லி. ஆமாம், நீ சொன்ன அந்த மிட்ஃபீல்ட் டெசிஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆர்சனல் யாரை ப்ளே பண்ணுறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சிக்கு நம்ம பார்த்தோம்னா மிட்ஃபீல்டு கிளியராக இருக்குது. பட் இன்னும் ஒரு சரியான பூஸ்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹக்கீமி அண்ட் டெம்பேலே வந்து திரும்பியும் ட்ரைனிங்க்கு வந்துட்டாங்க. டெம்பேலே வேற சொன்னால் ஐ எம் ரெடி டு பிளே. கோச் விளையாட வச்சாருன்னா நான் கண்டிப்பாக விளையாடுறேன். அந்த ஒரு ஹம்பிள்னஸ் எப்போதுமே இருக்கு அவன்கிட்ட. அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட. பட் ஸ்டில் ஹக்கீமியும் ரொம்ப க்ரூஷியலான ஒரு பிளேயராக இருப்பான் பிஎஸ்சிக்கு. பிகாஸ் இந்த UCL சீசனில் 6 அசிஸ்ட் போட்டிருக்கான், ஜாயிண்ட் ஹையஸ்ட் வித் குவாரட்ஸ்கெலியா. ஸோ அந்த ரைட் பேக்கில் டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் அட்டாக்கும் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கான். ஸோ இந்த சமயம் வந்து ரைட் விங்கில் டவ்வையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விளாட்லாம், ஓவர்லாப்பிங் ரன்ஸ் போட்டு. ஸோ அது வந்து டெஃபினெட்லி பிக் பூஸ்டாக இருக்கும் பிஎஸ்சிக்கு. பட் அதான் நீ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரீசெண்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது. PSG கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் நிறையா பிளேயர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த சீசனில் பெரிய மோட்டிவேஷன் கிடையாது. லாஸ்ட் கேம்ஸுக்கு முன்னாடியே டைட்டில் வின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் ஆட்டிருந்தாங்க. பட் ஆர்சனல் வந்து அந்த ஃபயரை சுத்தமாக விடாமல் கடைசி வரையும் நாங்கள் விளாண்டு ஜெயிச்சாதாண்டா கப்புன்றதுக்காக விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் அண்ட் அந்த ஒரு மொமெண்டம் வந்து கூட வரும் இந்த ஃபைனல்ஸில். அது டெஃபினெட்லி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் ஸோ அதை தாண்டி இந்த 2 ஸ்குவாட்ஸ்லயும் வந்து உனக்கு ஏன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸ்குவாட்ல சேஞ்சஸ் பெருசா இருக்காது. பட் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்லுவேன்னா ஃபெட்டிக்னஸ் இருக்காது. அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து அவங்கள லீகில் நீ பார்த்தேன்னு அவங்க மெயின் பிளேஸை ரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, விளாடவே வைக்க மாட்டாங்க. நீ வேணால் குவாரட்ஸ்கெலியாவோட ரெக்கார்டு எடுத்துப்பாரு, அவன் UCLல போட்டு அந்த அடி வச்சிருக்கான். ஆனால் லீக் 1ல் பெருசாக அடிக்கவே இல்லை.
ஏன்னா பாதி மேட்ச் விளாண்டுருப்பான், பாதி மேட்ச் விளாண்டுருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருந்திருக்காது லீக் ஒன்ல. ஸோ தே ஆல் வில் பி ஃப்ரெஷ். இந்த சைட் நாங்கள் பார்த்தோன்னா ஒரு கேமுமே முட்டி மோதி ஃபுல் எஃபர்ட் போட்டு, புரியுதா அவனுக்கு ப்ரீமியர் லீக்ல டோட்டல் ஒர்க் ரேட் போட்டு அவனுக்கு ஃபட்டிக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க பிளேயர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அந்த ஒரு பிரைட்டான ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் லாஸ்ட் கேம் ஃபைனல்ஸ்ன்னு வரும்போது ஃபட்டிக்னஸ், ஃப்ரெஷ்னஸ் இதெல்லாம் பேசவே கூடாது. எக்ஸ்ட்ரா மைல், எக்ஸ்ட்ரா ஒர்க் ரேட் நீ போட்டு தான் ஆகணும். பிகாஸ் இது வந்து இந்த மொமெண்ட் வந்து உனக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னே சொல்ல முடியாது. நாங்கள் ஒன்றும் ரியல் மேட்ரிட் கிடையாது. வருஷம் ஒரு சில டைமில் அவங்க ஹேட்ரிக்காக இது ஜிடன் அடிச்சு கொடுத்ததா இருக்கட்டும், ஃபைனல் சும்மா போகிறதுக்கு இருக்குது. ஹிஸ்ட்ரியிலே 2 வாட்டி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுவாக 2006 அப்புறம் இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது நீ நெக்ஸ்ட் சீசன்னா யோசிக்கவே முடியாது. இது மட்டும் அடிச்சுனா எனக்கு இப்போ ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸ்னு சொல்லும் போதே எனக்கு இன்னும் சிங்க் ஆகலை. புரியுதா உனக்கு? அந்த செலிப்ரேஷன்ஸ் போகுது ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீலாக இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு அது ஒன்று பார்க்கும்போது. இப்போ யூசிஎல்னால் எனக்கு இப்போ எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா அது ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் அது ஃபீல் ஆகுன்னுவாங்கல்ல. ஸோ ஃபைனல்ஸ் நாக் அவுட்னு வரும்போது நான் லீக்னா போய் கேட்கலாம், இது பண்ணியிருக்கலாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு. ஃபைனல்ஸ் நாக் அவுட் கேம்லலாம் போய் நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. 2 டீமே ஜெயிக்கிறதுக்கு தான் வருவாங்க. ஸோ நம்ம போய் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம், லக்கு நம்ம சைட் ஃபேவர் ஆகி அண்ட் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அண்ட் கடவுள் முக்கியமாக கடவுள் வந்து நமக்கு அவரோட அருளை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஸோ ஜெயிச்சோன்னா அதான் சொல்கிறேனே, அது வந்து பயங்கரமான மொமெண்ட், பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் ட்ரீம் லேண்டில் இருப்பாங்க. அது நடந்துச்சுன்னா 2 ட்ராஃபி ஆஹா எதரா செலிப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ், ப்ரீமியர் லீக் வின்னர்ஸ் அப்படி போவோம். பரவாயில்ல, நிறைய ரைவல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. எல்லாம் அமைதியாயிருவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, PSG வந்து ஃபுட்பாலை சேவ் பண்ணுங்க, வேர்ல்டை சேவ் பண்ணுங்கன்றாங்க. அப்படியே எல்லா ஃபேன்ஸுமே, ஒரு ஃபேன் ரைவல் ஃபேனா இல்லை நார்மல் கிளப் ஃபேனோ ஆர்சனல் ஜெயிக்கணும்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவங்க கம்பேரிசன் இது பண்ணுவாங்க. அதாவது எல்லா ஃபேன் பேஸ்லேயும் ஒரு டாக்ஸிக் ஃபேன் இருப்பாங்கடா, ஓகேயா? பட் இங்கே இருக்க டாக்ஸிக் ஃபேன் ரொம்ப ஹைலைட் ஆகப்படுறாங்க. அந்த ஒரு கம்பேரிசன் போடுறாங்கல்ல, சாக்கா இஸ் கிரேட்டர் தென் மெஸ்ஸி, ஈவன் இஸ் கிரேட்டர் தென் ரொனால்டோ. ஏன்னா அது கேட்கும் போதே உனக்கே ஜோக்குன்னு தெரியுது, ஓகே? அவங்க ரேஜ் பைட்டுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது சீரியஸாக சொல்கிறாங்கனாலும் அவனெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போ. அதனால மொத்த ஆர்சனல் ஃபேன்ஸும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நார்மலைஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லு? அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஓகே ஜெயிக்கக்கூடாது. ஆனால் மோஸ்ட் லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன்ஸ் ஆர்சனலில் இருக்காங்க. நீ பார்த்துப்ப இந்த ஒரு ட்ராஃபி செலிப்ரேஷனே எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஹோல் நார்த் லண்டன் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆஃப்ரிக்கா பாட்டாக இருக்கட்டும், நம்ம சைடாக இருக்கட்டும், நம்ம கேரளாலலாம் வந்து கேலிக்கெட்லலாம் வந்து பஸ்ஸு பரேட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பஸ்ஸில். பார்க்கவே செம்மையாக இருந்தது. அண்ட் யோசிச்சு பாருங்க, முன்னாடி சிட்டி இத்தனை வருஷம் அடித்தாங்க ப்ரீமியர் லீகு. இந்த மாதிரி நீ செலிப்ரேஷன் பார்த்துக்க, ராய்க்கனே சொல்லியிருப்பான், எப்பா என்னடா இது இப்படி ஒரு செலிப்ரேஷன் போடுறாங்க, ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க, இப்படி இவங்க செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் எல்லா சீசன் அடிக்கட்டும் மேடான்னு சும்மா பண்ணியாக சொல்லியிருப்பான். ஸோ ஓஜி ப்ரீமியர் லீக் ஃபேன்ஸ்க்கெலாம் அந்த ஒரு ட்ராஃபி எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியும். பிகாஸ் சிட்டி இப்போ அவங்க சூப்பர் கிளப் பெப்பு இப்போ கிளம்புறான், எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நீ யோசிச்சுக்கோ, அலெக்ஸ் ஃபர்கியூசன் டைம்ஸ், ஆர்சன் வெங்கர் டைம்ஸ்லாம் இருக்கும் போது அந்த ஒரு ட்ராஃபியை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நீ யோசிச்சுக்கோ ஃபேன்ஸ்லாம். ஸோ கம்பேரிசன் கிடையாது, பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இத்தனை வருஷம் கழிச்சு அடிச்சனால என்ன ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடினாங்கடா. ஸோ கண்டிப்பாக மொத்த டீமும் அந்த கான்ஃபிடென்ஸோட இது வரணும். அண்ட் பிஎஸ்ஜிக்கு வேறு ஒரு டாஸ்க்கு, போன வாட்டி அவங்க ஃபஸ்ட் யூசியில் அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஸோ அவங்க பேக் டு பேக் அடித்து அவங்க கேரக்டரை ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்ன நடக்க போகுது நம்ம வந்து சனிக்கிழமை தான் பார்க்கணும். ஆமாம், பிஎஸ்சி நீ 11 பார்த்தானே வச்சுக்கீங்க, மறந்து பேர் ஒரு ஃபீஃபாவில் நீ வந்து ஒரு சூப்பர் டீம் கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா? சும்மா காசை அப்படி போட்டு மில்லியன்ஸ் கணக்கில் கொடுத்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கோல் கீப்பர் சஃபானோவு, 2 சைட் ஃபுல் பேக்ஸ் நூனோ மெண்டஸ், அச்ரஃப் ஹக்கீமி, நீ சொல்லலாம் வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஏன் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். சென்டர் பேக்ஸில் சரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள மார்க்கினியோஸ் அண்ட் பாட்ஷோ, செம அண்டர் ரேட்டட் பிளேயர். மிட்ஃபீல்டு தான் நம்ம பேசணும், விட்டீனியா, நெவஸ் அண்ட் ஆல்சோ வாரன் ஜெயர் எமெரி, 20-21 வயசில் என்ன பர்ஃபார்மன்ஸஸ் போட்டுட்டு இருக்கான். ஃபார்வர்டில் குவாரட்ஸ்கெலியா, டெம்பேலே, டெசிரி டோவே. இது வந்து
எவன் விளாண்டாலுமே வந்து ஒரு பயத்தோட தான் போவான், அந்த மாதிரி ஒரு 11 இது. ஸோ இந்த பிஎஸ்ஜி டீம் ஆர்சனல் ஜெயிச்சாங்கன்னு வையன், அவ்வளோதான், எல்லா டிபேட்டும் செட்டில் ஆயிரும். அதுவும் எஸ்பெஷலி இப்போ ஹக்கீமி அண்ட் டெம்பேலே ஃபிட்டாக வந்துட்டாங்க. அவனுங்க இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா டெம்பேலே இல்லைடா கோல்டன் என்னது பலோண்டியார் பிளேயர் இல்லை அதனால ஜெயிச்சிட்டீங்க, ஹக்கீமி இல்லை ஒரு டாப் ரைட் பேக்கு ஸோ அதனால ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வராது, அவங்க விளாடுவாங்க, அவர் அட்லீஸ்ட் பெஞ்ச்லேயாவது இருப்பாங்க, ஃபிட்டாக இருக்காங்கன்னு தெரியுது. நான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே நான் சொல்கிறேனே. ஸோ இப்போ எல்லாமே த பால் இஸ் இன் ஆர்சனல்ஸ் கோர்ட் டெஃபினெட்லி. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு செம நியூஸ். யூஸ்வலாக 12:30 நைட்டில் நடக்கும் யூசிஎல் கேம்ஸ்லாம், இந்த கேம் வந்து 9:30 PM வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 2 மணி நேரம் நார்மல் டைம்னா 11:30 மணிக்கு கேமே முடிஞ்சு அரை மணி நேரத்தில் நீங்கள் ட்ராஃபியெல்லாம் பார்த்து 12 மணிக்கு நீங்கள் தூங்கவே போயிடலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா டைமு பெனால்ட்டிஸ்னு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சரியான டைமிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ கூடோஸ் டு UEFA as well. கண்டிப்பாக. அண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈகராக இருக்குது. அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம திருப்பி, ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த அதர் ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் வந்து வேர்ல்டு கப்புக்கு போயிட்டாங்க மென்டலி. பிகாஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஆர்சனல் ஃபேன்ஸ் இதை முடிச்சுட்டு போவாங்க. இதில் அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ஊரில் இருப்பாங்க கொஞ்சம் பேர். பட் அதான் அவங்களும் வந்து இது அவங்க 2 டீம் மட்டும்தான் இதை முடிச்சுட்டு போவாங்க. மித்த எல்லாருமே இப்போவே வந்து மைண்ட் செட் வேர்ல்டு கப்புக்கு போயிடுச்சு, யாரோட ஃப்ரெண்ட்லிஸ் ஆட போகிறாங்கன்னு போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட்டு கிளப் கேம். ஸோ நல்லபடியாக முடிச்சோன்னா இட் வில் பி அ கிரேட் இயர் ஃபார் அஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆர்சனல் வின் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஹிஸ்ட்ரி பண்ணணும். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ப்ரெடிக்ஷன் என்ன, ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ்? இப்போனால வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனாக ப்ரெடிக்ஷன் பண்ணுமா இல்லை ஆர்சனல் ஃபேனாக பண்ணுமா என்ன கேட்டேன்னா ஆர்சனல் ரெண்டுமே சொல்லு பரவாயில்ல. இல்லை ரெண்டுமே நான் ஆர்சனல் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கே தெரியும் இது வரைக்கும் ரொம்ப ஃபேராக தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து எனக்கு என்னமோ ரீசன்ட் ஃபார்மு அந்த முக்கியமாக அந்த 22 இயர்ஸ் கழிச்சு ஜெயிச்சதே வந்து ஒரு பெரிய டெட்லாக்கை பிரேக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ மேபி 1-0 or 2-1 டு ஆர்சனல். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், பார்ப்போம், நல்லதே நடக்கும். டெஃபினெட்லி. நான் வந்து நம்ம யூசிஎல் இந்த சீசனுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரீவியூ மாதிரி எடுத்தோம். அப்போவே ஆர்சனல் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். போட்ட நீயே எதிர்பார்க்கல, நீ சும்மா ஜிங்ஸ் போட்டா இப்ப பார்த்தா ரெஃபரன்ஸ் காட்டிட்டு இருக்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்லலாம் வந்து என்ன ஃபார்ம்ல இருந்தீங்களா டே, எல்லாருமே ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கின புது சைனிங்ஸும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. கோகேரஸ்லேருந்து சுபிமெண்டிலேருந்து சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால சொன்னேன், நீங்கள் அதுவும் ஃபைனல்ஸ் வந்துட்டீங்க. அதுவும் இப்போ நீ வந்து இப்போ யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாமே வில்லா பேலஸ்னு இங்கிலீஷ் டீம்ஸாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எல்லா ப்ரீமியர் லீக் ஃபேன்ஸும் நீங்கள் வந்து ஆர்சனல் ஜெயிச்சு இந்த எல்லா யூரோப்பியன் காம்படிஷன்ஸும் இங்கிலாந்து டாமினேட் பண்ணி மூட வைக்கிறதுக்கு கையில இருக்கு. அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. மித்த ஃபேன்ஸ்லாம் எங்க தோக்கணும் தான் நினைப்பாங்க. ஓப்பனாக சொல்றேனே, அவங்களுக்குலாம் இங்கிலாந்து பெருசா வரணும்லாம் செகண்டரி. ஆர்சனல் ஜெயிக்க கூடாது, புரியுதா? அவங்க வந்து வேர்ல்டு வார்லேருந்து காப்பாற்ற போறாங்க. நாங்கள் ஜெயிச்சோன்னா வேர்ல்டு வார் கிரியேட் பண்ணிடுவோம்னு வாங்க. நான் சொல்ல எதுவுமே சரி, ஓகே, உங்களோட ஒப்பீனியன் அது. ஆமாம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்சனல் தான் லைட்டாக இப்படி ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு தோணுது. பட் நீ ரியலிஸ்டிக்காக ஒரு நியூட்ரலாக பார்க்கும் போது ஆன் பேப்பர் உங்கள் ஃபார்மு பிளேயர்ஸு எல்லாமே பார்த்தேன்னு வையன், இந்த பிஎஸ்ஜி டீம் வந்து நான் என்ன சொல்றது, ஆஹா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் 2-1 பிஎஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்சனல் ஜெயிப்பாங்கன்னு, இப்போ பிஎஸ்ஜி ஓகே. அப்ப உண்மையிலே ஜிங்ஸ் தான் போட்டுருக்கேன். தெரியல, ஆர்சனல் ஜெயிக்கிறது கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாமே மொமெண்டம்ல இருந்து ஃபார்ம்ல இருந்து எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா நீ பிஎஸ்ஜி வந்து உங்களுக்கு ஆமா பிஎஸ்ஜியை கொஞ்சம் அண்டர் டாக்ஸ் மாதிரி லைட்டா ஆக்குது. அந்த ஃபேக்ட்ஸ் நீ பாக்கும்போது நாங்க தான் அண்டர் டாக்ஸ், நாங்க தான் அடிச்சதே இல்ல. இது இந்த நரேட்டிவ் நீ கிரியேட்டே பண்ணாத. பிஎஸ்ஜி தான் வந்து உங்க ஃபார்ம், உங்க மொமெண்டம் அதெல்லாம் எடுத்துன்னு வரீங்கல்ல. சோ அத வச்சு அளவுக்கு ஜிங்ஸ் கடைசி வரைக்கும் போடணும். அப்படியே சோ அப்படியே தெளிக்கணும் ஜிங்ஸ். ஏண்டா டேய் ஜெயிச்சிட்டு போறமேடா, விட மாட்டீங்களே நீங்க. ஜெயிங்கடா. ஆமா
தெரியல, நான் இப்போ 2-1 சொல்றேன் பிஎஸ்ஜிக்கு. ஆனா சரி சரி என் பிரெயின் வந்து பிஎஸ்ஜி brain, சொல்லுது, heart. பட் ஹார்ட் வந்து ஆர்சனல்னு சொல்லுது. பாக்குறவங்களுக்கே தெரியும்டா, யுனைடெட் ஃபேன் தானே நீ அப்படின்னு அவங்களே கமெண்ட்ல கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக புரியுது உங்களோட இன்டென்ஷன். ஸோ நீங்கள் ஹார்ட்டு பிரெயின்லாம் நீங்கள் போக வேணாம், பிஎஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ஷனை முடிச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், எல்லா கவர் பண்ணியாச்சு. இனிமேல் ஃபைனல்ஸ் பார்க்க வேண்டியது தான். முடிஞ்சா ஸ்ட்ரீமிங், அது நான் போன வாட்டியே ட்ரை பண்ணோம், சரியாக வரல. ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணுறேன் ஃபைனல்ஸுக்கு. பட் ஓகே, என்ன அஷ்யூர் பண்ண முடியாது, பட் எல்லாம் ரெடி, எல்லாம் பக்கானா வி வில் ஸ்ட்ரீம் லைவ் வருவோம். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கிளப் ஃபுட்பாலோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு ஃபைனல்ஸை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப்புக்கு போவோம். ஸோ அன்டில் தென் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போடுங்க, எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் டெய்லி வீடியோஸ் போடுறோம், அது எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ், பை.